ஹலோ விவேஸ், எதிர்காலத்தில் நடக்கிற நிகழ்வை உலகத்துல மனிதர்கள் யாரும் அறிய விரும்பாம இருக்கிறதில்ல. எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வ சக்தி மூலமா எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஜாதக ரீதியா சொல்லுவாங்க. இப்படி பல விதமான கணிப்புகள் உலகத்துல எப்படி எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு பல விதமா சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு மக்கள் அதிர்ச்சியா அடைவாங்க, மக்கள் சந்தோஷமா அடைவாங்க. ஏன்னா எதிர்காலம்ன்றது நமக்கு எட்டா கனி அப்படின்னு சொல்லலாம். 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் இந்த உலகம், ஒரு சில பேர் 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் உலகம், 1000 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்னு அறியறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கும். ஆனா இப்ப அப்படிதான் ஒரு அரிய நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு சில பேர் இந்த உலகத்துல காலப்பயணம் செஞ்சு வந்ததா சொல்லிருப்பாங்க. அது நமக்கு அதிர்ச்சியான தகவலா இருந்திருக்கும். அப்படி காலகாலமாவே இந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கும். அப்படி ஒருத்தர் அவர் வாழ்ந்த காலத்துல இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் வாழ்ந்திருக்காரு. அப்படி வாழ்ந்து வந்த அவர் அதிர்ச்சியான தகவலும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 1920 வருஷத்துல வாழ்ந்த அமேடிஸ் என்ற ஒருத்தர் தான் இவரு. நோயினால் பாதிக்கப்பட்டாரு. அதனால கோமால விழுந்துட்டாரு. ஒரு வருஷம் கழிச்சு எழுந்திருக்கிறாரு. அப்பதான் அவர் வேறொரு உலகத்துல வாழ்ந்துட்டு திரும்பி வந்ததை தெரிவிக்கிறாரு. அவர் எதிர்காலத்தை பார்த்து வந்ததாகவும் 1906 வருஷத்துல அவர் இருந்ததாகவும் அதை பத்தி அவரு அதிர்ச்சியான தகவலை தெரிவிச்சிருக்காரு. அனைத்தையுமே ஒரு டைரியில எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட சில மாணவர்கள் இருந்திருக்காங்க, கல்வி பயின்றிருக்காங்க. அவருடைய மாணவர்கள்ட்ட அந்த டைரி கொடுத்திருக்காரு. இந்த டைரியை இப்ப படிக்காதீங்க, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க படிங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுல அவர் சொன்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, 300 வருஷத்துக்கு பிறகு மக்கள் தொகை பெருகும், உணவு பஞ்சம் ஏற்படும். முக்கியமா 2200 வருஷத்துல செவ்வாய் கிரகத்துல மனிதன் குடிபெயர்ந்தாலும் ஆனா சுற்றுச்சூழல் பேரழிவுல முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. முக்கியம் பாத்தீங்கன்னா 2309 வருஷத்துல மிகப்பெரிய அளவுல இந்த உலகத்துல பெரிய ஒரு மாற்றம் நிகழும். அதுல சீனாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் போர் நடக்கும். இதுல மீண்டும் உலகம் அழிய நிலைக்கு கொண்டு போவோம். ஆனா அதுக்கு பிறகு மக்கள் திருந்தி மக்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. மீண்டும் போர் ஏற்படாத வகையில உலக அளவுல ஒரு அரசாங்கம் உருவாக்கப்படும். அந்த அரசாங்கத்தின்படி தான் இந்த உலகம் இயங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. முக்கியமா 3382 வருஷத்துல மனித மூளையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய உணர்வு, ஒரு புதிய திறன் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது ஹைப்பர்விஷன் என அழைக்கப்படும் அப்படின்னு அவர் பார்த்ததை அப்படி தெரிவிச்சிருக்காரு. முக்கியமா அவர் சொல்றது, முதல்ல இருள் சூழும், அதுக்கு பிறகு ஒளி வரும், 100 ஆண்டுகள் இருள் காலமா கழியும் அப்படின்னு சொல்லிருக்காரு. முக்கியமா 3400 வருஷத்துக்கு பிறகு மக்கள் நல்வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மக்கள் எந்த பிரச்சனை இல்லாம மன அழுத்தம் இல்லாம இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மள்ட்ட பல விதமான கேள்விகள் எழுப்புறதுக்கு முன்னாடி இவர் எந்த ஒரு சுயலாபத்துக்கும் இவர் இதை போடவே இல்லை. இதை வச்சு அவர் சம்பாதிக்கணும் அப்படின்னு எதுவுமே நினைக்கல. அவரு தன்னுடைய டைரியில எழுதி வச்சுட்டு இறந்திருக்காரு. அடுத்ததா சூப்பர் கண்டம் 25 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு முன்னாடி பிளமிஷ் என்ற வரைபட கலைஞர் உலக வரைபடத்தை வரைஞ்சாரு. ஆனா அப்போதைக்கு தெரியல இந்த உலகம் நிலையானது இல்ல அப்படின்னு அப்போதைக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அப்போ சில கண்டங்களை விட்டுட்டு அவர் எழுதினாரு. அமெரிக்க கண்டங்கள்ல சில பகுதிகள் கிடையாது, ஆஸ்திரேலியா சுத்தமா கிடையாது. ஆனா அதுக்கு பிறகு வந்த வரைபட கலைஞர் எல்லாம் ஃபுல்லா எழுதி இந்த பூமியோட வரைபடத்தை முழுசா வரைஞ்சாங்க. அந்த வரைபடம் தான் இன்னைய வரல நம்ம பின்பற்றிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம செயற்கைக்கோள் வந்தோம், இதுதான் உலகம் அப்படின்றது முழுதும் தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி சூப்பர் கண்டம் ஒரு கண்டம் இருந்தது. இது பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் முழுவதும் ஒரே உலகமா இருந்தது. ஆனா 16ஆம் நூற்றாண்டுல அவர் வரைஞ்சது உலகம் அவ்வளவுதான், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா உலகம் அதுக்கு பிறகு வேறு வேறு விதமா மாற அப்படின்றத அதுக்கு பிறகுதான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சாங்க. பூமியில் இருக்க அந்த டெக்டானிக் தட்டு நகரத்தால தான் இந்த பூமியோட வரைபடம் எல்லாம் மாறிக்கிட்டே வரும் அப்படின்றது அப்போதைக்கு அவர் தெரியாது. ஒரு காலத்துல இந்த 7 கண்டங்களும் ஒன்னாவே கூடி இருந்தது. முக்கியம் பாத்தீங்கன்னா பஞ்சாயா அப்படின்னு இதுக்கு பேரும் வச்சிருக்காங்க. 3 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பன்னோடியா, ரோனோடியா, கொலம்பியா, நுணக்கதர்லாந்து அப்படின்னு இது எல்லாமே ஒன்றாறதுக்கு இந்த சூப்பர் கண்டங்களுக்கு ஆதாரம் இன்னைக்கு இருந்திருக்குது. இந்த சூப்பர் கண்டங்கள் சுத்திட்டு சுழற்சி அடிப்படையில திரும்பவும் ஒன்னா சேர்றதுதான் இதோட விதி அப்படின்னு புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்போ அதோடைய சுழற்சியின் பாதியிலிருந்து நம்ம நிக்கிறோம். ஆனா எதிர்காலத்துல இந்த சூப்பர் கண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனா விஞ்ஞானி என்ன சொல்றானா, இந்த பூமியில வசிக்கும் ஜீவராசிகள் அனைத்தும் ஒரு நாள் விசித்திரமான ஒரு கோள்கள் வேறொரு கோள்கள்ல வசிக்கும், வேற்று கிரகத்துல வசிக்க கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா 1755 ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதுதான் விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன் அப்படின்னா அந்த நிலநடுக்கம் அட்லாண்டிக் கடலை மிகப்பெரிய அளவுல பாதிச்சது. ஆனா விஞ்ஞான கூட்டுப்படி போர்ச்சுகல்ல நிலநடுக்கம் நடக்கிறதுக்கும் அட்லாண்டிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இங்கிருந்து அங்க பூகம்பம் ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்துச்சு. அப்ப 60,000 மக்கள் இறந்தாங்க. இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம்னு அப்பையிலிருந்து ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த சூப்பர் கண்டங்கள் நிலவுவதற்கு ஒரு காரணமா மாறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, அதாவது ஒரு கண்டத்துல ஏற்படுற தாக்கம் இன்னொரு கண்டத்துல பிளவு ஏற்படும். பூமியோட அடித்தட்டுல மிகப்பெரிய நொறுங்கல் ஏற்படும். அந்த நொறுங்கலுக்கு பிறகு இந்த கண்டங்கள் எல்லாமே நகர ஆரம்பிக்கும். அந்த கண்டங்கள் எல்லாம் 7 தட்டுகளா பிரிஞ்சிருக்கு. அந்த தட்டுகள் நகர 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 எங்க பிரிஞ்சுதோ அங்கே சேரு அப்படின்றது விஞ்ஞானியோட கூற்று. அப்படிதான் இப்ப பிரிஞ்சு ஒன்னா சேர திரும்ப வந்துட்டு இருக்கு. இதே காலகட்டத்தில் இப்ப திரும்ப மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படும்.
அந்த அழிவுல வந்து அட்லாண்டிக் மூடுவதற்கு வழிவகுக்கும், அதே போல பசிபிக் கடலும் மூடுவதற்கு வழிபிறக்கும். மூடுனா இது எல்லாமே சேர்ந்து ஒரே நிலவரப்பா மீண்டும் சூப்பர் கண்டம் மாறிடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதை விஞ்ஞானிகள் அவுகா அப்படின்னு அழைக்கிறாங்க. முக்கியமா இந்த கண்டம் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, அமெரிக்க நிலப்பகுதி வந்து மையத்துல இருந்து அமைஞ்சிருக்கும், மற்ற நிலப்பகுதியில வந்து சைடுல இருந்திருக்கும், இந்தியா சைனாலாம் ஒரு சேர சேர்ந்து ஒரு பக்கமா ஒதுங்கி இருக்கும். இப்படி மாறதுக்கு முக்கிய காரணம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு 200 முதல் 250 மில்லியன் வருஷத்துக்கு பின்னாடி வந்து போறாங்க. அதாவது உலக நாடுகள் எல்லாமே வடக்கு நோக்கி எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்கும். அப்படி வடக்கு நோக்கி நகர்ந்தா எல்லா நாடுகளும் வந்து ஒன்னா சேர்ந்துரும். இப்ப அண்டார்டிகா வந்து மேல வந்திருக்கும். அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் வந்து ஒன்னு சேர்ந்து நிலவரப்பு எல்லாமே ஒரே பகுதியில் இருக்கும். அப்படி இருந்துன்னா எந்த ஒரு நாடுகளுக்கும் எல்லையே இருந்திருக்காது. ஆனா நம்ம விரைவிலே ஒரு நாட்டுடன் தொடர்பு கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது. ஆனா அப்போ வந்து இவ்வளவு மனிதர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை மனிதர்கள் எதிர்கொள்வாங்க. மனிதர்கள் வேற்று கிரகத்துக்கு வந்து குடிபெயர்வாங்க. அதே நேரத்தில் இங்க வந்து மனிதர்கள் ரொம்ப குறைவா வந்திருப்பாங்க. இதுக்கு பிறகு அதாவது 25 கோடி வருஷத்துக்கு பிறகு இந்த பூமியோட நிலைமை வேறு மாதிரியா இருந்திருக்கும். மனிதர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா வேற்று கிரகத்துல மனிதர்கள் குடிபெயர அளவுக்கு போயிடுவாங்க. இந்த பூமி சின்ன பின்னமாகி ஆங்காங்கே நில குலைஞ்சு போயிருக்கும். அதாவது தற்போது நிலவரப்பு உள்ள பகுதி பனிக்கட்டியா மாறும், பனிக்கட்டி பகுதி நிலவரப்பா மாறும். அதாவது இயற்கை வளம்லாம் சிதைஞ்சு மனிதர்களோட வேற்று கிரக வாசிகள் பிணைந்திருக்கலாம், என்ன வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த உலகம் முற்றிலும் அழிஞ்சு திரும்பவும் வந்து மனிதர்கள் வந்து ஓரிரு மனிதர்கள் மட்டும் வந்து இங்க வந்து வாழலாம். ஆனா அதற்குள்ள மனுஷன் எங்கெங்கேயும் வேற்று கிரகங்களுக்கு பறந்து வேற்று கிரகவாசியா மனிதர்கள் வாழ்வாங்க. அப்போ வந்து பலவிதமான வேற்று கிரகவாசி உயிரினங்களோடு இவங்க வந்து பிணைந்திருப்பாங்க. 250 மில்லியன் வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றத டைம் மிஷின் இருந்தா டைம் டிராவல் பண்ணி நான் பார்த்துட்டு சொல்லுவேன். ஆனா தற்போது அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே நேரத்தில் இன்னும் 100 கோடி வருஷத்துக்கு பிறகு உலகம் எப்படி இருக்கும்? விஞ்ஞானிகள் ஆய்வு இதுதான். நாள் நடக்கும் என்பதே நிச்சயமில்லாத வாழ்க்கை நம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு மத்தியில் எந்தாவது ஒரு நாள் ஜெயித்து விட மாட்டோமா என்று தினம் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நமது ஆயுள் என்னவோ 50 ஆண்டோ 60 ஆண்டோ தான். ஆனா பூமியின் ஆயுள் இன்னும் 100 கோடி ஆண்டுகளுக்கு பின் பூமியில வந்து என்னென்ன மாற்றம் நிகழும், உயிர்கள் எப்படி மாறும் என்பதையெல்லாம் ஒரு விஞ்ஞானிகள் குழு கணிச்சிருக்கு. முக்கியமா நமது சூரிய மண்டலத்தில் உள்ள செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களை, நிலவுகளை மனிதர்கள் கைப்பற்றி இருப்பாங்களா என்பது குறித்தும் தங்களது கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த கணிப்புல மனித குலத்துக்கான நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. முதலாவதாக வருகிற கிபி 10,000வது ஆண்டுல 2000 ஏற்பட்ட Y2K கம்ப்யூட்டர் பிரச்சனை Y10K என்ற புதிய வடிவத்தில் தோன்றி உலக கம்ப்யூட்டர் அனைத்தையும் செயலிழக்க செய்யும் என்று கூறப்படுது. கிபி 50,000வது ஆண்டுல பூமியில மற்றொரு பனிக்காலம் தோன்றி நயகரா போன்ற பல நீர்வீழ்ச்சி அழியும் அப்படின்னும், பனிமலைகள் கரைந்து பனிக்கட்டி ஆறாகிவிடும் அப்படின்னும், கிபி 1,00,000வது ஆண்டுல டெர்ராபார்மிங் ஒரு புதிய கிரகத்தை மனிதன் வாழ தகுந்த இடமா மாற்றுவது மூலம் மனித வாழ்க்கைக்கு ஏற்றதா மாற்றப்படுமா, அங்கு மனிதனும் குடியேற தொடங்கிடுவானா. கிபி 2,50,000 ஆண்டுல கடல் மட்டத்தில் இருந்து 3000 அடி கீழே உள்ள ஹவாயின் லோஹி என்னும் 5800 கிலோமீட்டர் நீளம் கொண்ட எரிமலையானது வெடித்து சிதறி ஒரு புதிய தீவு உருவாகும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. கிபி 5,00,000 ஆண்டுல சுமார் 1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சிறுகோள் ஒன்று பூமியோடு மோதி அழிவை ஏற்படுத்துமா. கிபி 10,00,000 ஆண்டுல பூமியில ஒரு சூப்பர் எரிமலை வெடித்து சுமார் 3,200 கிலோமீட்டர் பரப்பளவை மூடு அளவுள்ள சாம்பல் வெளியேறுமா. இதனால ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்களாம். மேலும் ஒரியான் நட்சத்திர கூட்டத்தில் உள்ள சிவப்பு நட்சத்திரம் பீட்கியூஸ் ஒரு சூப்பர் நோவாவா வெடிச்சு சிதறும் அப்படின்னு சொல்றாங்க. கிபி 20,00,000 ஆண்டுல மனித இனம் பல்வேறு கிரகங்களை குடியேறி ஒன்றுக்கொண்டு தொடர்பில்லாம போவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால பல புதிய மனித இனங்களும் அப்போது தோன்றி விடுமா. கிபி 50,00,000 ஆண்டுல போப்போஸ் எனப்படும் செவ்வாய் கிரகத்துல நிலவுகள்ல ஒண்ணு செவ்வாய் கிரகத்துடன் மோதி வெடிச்சு சிதறும். கீழே பூமியில ஆப்பிரிக்காவில் ஒரு பெரும்பகுதி உடைஞ்சி மத்திய தரைக்கடலை முழுவதுமா மூடும். அதன் விளைவா இமயமலைக்கு நிகரான ஒரு மலை ஒன்று உருவாகி எவரெஸ்ட் சிகரத்தை விட பெரிய சிகரம் ஒன்று தோணும். கிபி 250,00,000 ஆண்டுல உலக கண்டங்கள் அனைத்தும் ஒன்றாகி பென்ஜியா அல்டிமா எனப்படும் ஒரு சூப்பர் கண்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த சூப்பர் கண்டத்தை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். கிபி 500,00,000 ஆண்டுல பூமியிலிருந்து 6,500 ஒளி ஆண்டுகள் தூரத்துல ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டு அதனால பூமியில ஓசோன் படலம் அழிஞ்சு பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் அழிஞ்சு போவாங்களாம். கிபி 800,00,000 ஆண்டுல பூமியின் பிராணவாயு, ஓசோன் மற்றும் கரிமில வாயு முற்றிலும் குறைஞ்சு ஒளிச்சேர்க்கை நிகழாம மொத்த தாவர விலங்கினங்களும் அனைத்தும் அழியும். இறுதியாக கிபி 1,000,00,000 ஆண்டுல சூரியன் வெப்பம் 10% அதிகரிச்சு கடல் சுத்தமா வற்றி பூமியின் தண்ணீர் மொத்தமும் காணாம போகுமா. இந்த கணிப்புல குறிப்பிடப்படும் பல தகவல் அனைத்தும் உண்மையா என்பதை நிரூபிக்க அல்லது உறுதியா சொல்ல எந்த ஒரு தியரியும் இல்லை. இருப்பினும் இதுவரையிலான உலக வரலாற்று நிகழ்வு அடிப்படையில் நோக்கினா இந்த கணிப்புல கூறப்பட்டுள்ள பல நிகழ்வு சாத்தியமே என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும்.